ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 2 நூக்கல்ஸ் 1 கப் கோதுமை மாவு வச்சு சூப்பராக ஹெல்த்தியாக ஒரு டிஃபன் ரெசிபி பண்ணலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த 2 நூக்கலை தோல் சீவிட்டு நல்லா இந்த அளவுக்கு க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதை இந்த அளவுக்கு நல்லா மெலிசாக துருவி வச்சுக்கோங்க. இதோட பச்சை வாசனை போகிறதுக்காக ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து இந்த நூக்கல்ஸை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஓரளவுக்கு வதங்கினதும் தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கொஞ்சமாக சீரகத்தூள் சேர்த்து நல்லா இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். வதக்கி இதில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் வந்ததுக்கு அப்புறமேட்டு நல்லா உதிரி ஆகிடும். இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டு இதை நல்லா ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2.5 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம நல்லா ஆற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த நூக்கல்ஸை இதில் சேர்த்துட்டு நல்லா ஃபஸ்ட்டு இதை பிணைஞ்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமேட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு பொதுவாக நம்ம சப்பாத்தி மாவுக்கு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா ஒரு டைம் பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் வச்சதுக்கு அப்புறமேட்டு நல்லா சாஃப்டாக ரெடி ஆகிடும். இப்போ சின்ன உருண்டைகளாக இதை உருட்டிட்டு கொஞ்சமாக மாவோ அல்லது எண்ணெயோ தேய்ச்சி நீங்கள் நார்மலாக எப்பவும் போல் ரவுண்டாக சப்பாத்தி போடுற மாதிரியே போட்டு எடுத்துக்கலாம். குழந்தைங்க நூக்கல் சாப்பிட்லன்னா தாராளமாக இந்த மாதிரி சப்பாத்தி ரெசிபியோடு சேர்த்து கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அதே நேரத்தில் நூக்கல்ஸ் ரொம்ப உடம்புக்கு நல்லது. சுகர் பேஷண்ட்ஸ்க்குலாம் ரொம்பவே நல்லது. பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக சப்பாத்தி வந்திருக்குன்னு. ஸோ இந்த மாதிரி சப்பாத்தி ரெசிபியை செஞ்சு கொடுங்க. அவங்க ஸ்கிப் பண்ணாமல் சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபிக்கு எந்த விதமான சைட் டிஷ்ஷுமே தேவையில்லை. செம்ம சூப்பராக இருக்கும். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.